ஹேடா செல்லக்கிட்டேஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டோ எஃப்எஃப்ஓ போடவே இல்லை. ஸோ அதனால தான் நான் டேக்குக்கோட ஸ்டோரியோட வந்திருக்கேன். நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க டேக்குக் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாத்துக்காகவுமே தான் நான் இப்போது டேக்குக்கோட ஒரு என்ன சொல்கிறது, பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்டாக, க்யூட்டாக, ஹாட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மறக்காமல் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம அவர் காலேஜு எல்லாமே முடிச்சும் அவர் வேலைக்கு போகிற ஐடியா எதுவுமே இல்லை. வீட்லேயே தான் ஒரு 3 to 4 இயர்ஸாக வெட்டியாகவே தான் இருக்கார். அண்ட் இதுதான் நம்ம டேயோட இன்ட்ரோ. அண்ட் நம்ம இதில் ஜேகேயோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, அவர் இன்னமும் ஸ்கூல் படிச்சிட்ருக்கிற ஒரு குட்டி பையன் அப்படி அந்த டைப்பு தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே நம்ம ஜேகேக்கிட்டே மாமா அந்த டைப்பில் தான் போகும். ஸோ இதில் டாப் டே தான், ஜேகே இல்லை. ஸோ டாப் டே வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம டைரெக்டாக இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ம டேயோட அண்ணன் யார் அப்படின்னா நம்ம நம்ஜுன் தான். ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் டேக்கு அவன் வேலைக்கே போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டேக்கும் மந்த்லி இவ்வளோன்னு சொல்லிட்டு அவருக்கு அண்ணன் கொடுத்துருவாரு. நம்ம நம்ஜுன் தான் ரொம்ப கிரேட் பர்சன் ஆச்சு. ஸோ அதனால் தம்பிக்கும் சேர்த்து கொடுத்துட்றாரு. கொஞ்சம் அவரோட சேலரியில் கொஞ்சமாக கொடுத்துட்றாரு. அண்ட் டே அதை நல்லா யூஸ் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா, கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ கேம்ஸ் தான். டெய்லியும் அவருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ டெய்லியும் வீடியோ கேம்ஸ்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, டே செம்மையாக நைட்டு ஃபுல்லும் கேம் விளையாடிட்டு நல்லா தூங்கிட்டுருக்காரு. டேயோட அம்மா தான் மூஞ்சிட்டே தண்ணியை ஊற்றி எழுப்புறாங்க. தேவாச்சை, இந்த அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் தண்ணியை ஊற்றி எழுப்புறதே வேலையாக போச்சு. சே, பாசமாக எழுப்பலான்ற எதுவுமே இல்லை அப்படின்ற இதுலையே எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னம்மா ஏம்மா டெய்லி இப்படி என்னை குளிப்பாட்டியே எழுப்புற, என்னை பார்த்தா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டே சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, எரும மாடு மாதிரியான வளர்ந்து கிடக்கிற உனக்கு ஒருத்தங்க எழுப்பிட்டு இருக்கமா, எந்திரிக்க முடியாதாடா உன்னால், எந்திரிச்சு தோல்டா, போடா போ, ஜங்கு கீழே நின்றுருக்கான், அவனுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணு, அவனுக்கு டைம் ஆகுது, எந்திரிச்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 2 அடி அடிச்சுட்டு கீழே போயிட்டாங்க. சை, இது சரியான இம்சையாக போச்சு. ஏப்பா பார்த்தாலும் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடு, டியூஷனில் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சே, என்னை உசுரை வாங்குறதுக்குன்னே சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறாரு. கீழே பார்த்தா நம்ம கூக்கி நல்லா க்யூட்டாக யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேவை பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே பிரகாசமாக எரியுது. அப்படியே அந்த மூஞ்சில் நல்லா பல்ப் அடித்த மாதிரி, அந்த மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. டேவும் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்கார்றாரு. உட்காந்து மா என்னோடய மில்க் ஷேக் எங்கம்மா, சீக்கிரமாக கொடுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டே நம்ம டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. எரும மாடி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உசுரை வாங்குறான். சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் அவனை ஸ்கூலில் விடு, அவனுக்கு டைம் ஆகுது பாரு, நீ தான் வெட்டியாக ஊர் சுற்றிட்டுருக்க, அந்த பையனாவது போய் படிக்கணும், ஒழுங்காக போய் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு தொலை அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்கம்மா. காலாங்காத்தாலேயே உன் அர்ச்சனையை ஆரம்பிச்சிடாதம்மா, கடுப்பாகுதும்மா, எனக்கு தெரியும், அதான் சொல்லிட்டல போ அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. மண்டையிலே 2 அடி அடிச்சுட்டு தேவை அவங்க அம்மா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சை, ஒரு மில்க் ஷேக்கை குடிக்க முடியுதா சை, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் எந்திரிச்சு போகிறாரு. ஜங்குக்கும் அவர் பின்னாடியே போகிறாங்க. டேவை தான் அவருக்கு நம்ம நம்ஜூன் ஒரு பைக்கு, ஒரு
ஒரு புல்லட் பைக் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு. அந்த பைக்கு தான் வந்து நம்ஜூன் வந்து டேக்கு அந்த பைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அந்த பைக்கில் தான் வந்து இப்போது வந்து நம்ம டே வந்து ஜங்குக்கை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. டே வந்து நம்ம ஜங்கு கிட்ட எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் வந்து இருக்கார். என்ன மாமா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வர, எப்போவுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பியா மாமா, ஏன் இப்போ சைலண்ட்டாக வர, என்கிட்ட பேச பிடிக்கலையா? ஆமாண்டா பிடிக்கலடா, இப்போன்னா அதுக்கு ஒழுங்காக மூட்டு உட்காந்துட்டு வரியா, ட்ராப் பண்ணனா மூட்டு போ, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு என்னை டென்ஷன் ஆகாத அப்படின்னு வந்து நம்ம டே ஜங்கு கிட்ட கத்துறாரு. எதுக்கு மாமா இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன், ஏன் வந்து பேசலன்னு தானே கேட்டேன், அதுக்காக இப்படி தான் நீ கத்துவியா? ஆமாண்டா அப்படி தான்டா கத்துவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம போக போகவே வந்து நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம். ஜங்கு கூட ஸ்கூலும் வந்து வந்துருச்சு. அவரும் வந்து ட்ராப் பண்ணிட்டு டே வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு பாய் கூட சொல்ல அப்படியே கிளம்பி போயிட்டாரு அவங்க கேங் கூட. கேங்குக்கு போய் அவங்க கேங் கூட சேர்றதுக்கு அவர் போயிட்டாரு. ஜங்குக்கா எப்படியும் நீ என்கிட்ட தானே வருவ, அப்போ பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் போயிட்டாரு உள்ள. டைம் ஸ்கிப் ஆகுது, ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. டே வந்து நம்ம ஜேகேக்காக வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் வராரு. காலையில் அந்தளவுக்கு சீன் போட்டல, இப்போ மட்டும் இதுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்ன பண்ணுறாரு, டேக்கிட்டே போகலை. அவர் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. டே வந்து பார்க்குறாரு, என்ன எதுக்கு இப்போ ஓவர சீன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஜேகே முன்னாடி தான் போய் வண்டியை நிறுத்துறாரு. ஏய் என்ன உனக்கு தானே வந்து அங்கே நின்றுட்டுருக்குறேன், கண் தெரியலையா உனக்கு, ஏறுற வண்டியில் நான் எதுக்கு ஏறணும், என்னாலாம் ஏறவே முடியாது, காலையில் தான் அவ்வளோ இது பேசினல, என்னமோ வந்து உன்னை வலுக்கட்டாயமாக நான் கூப்பிட்டு வந்து வாதி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த வண்டியை க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. டேக்கு செம்ம கவுண்டாகுது. அகெயின் வந்து என்ன பண்ணுறாரு, ஜேகாவோட கையை பிடிச்சி இழுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஜேகேக்கு வந்து நல்லாவே தெரியும் டே வந்து கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியும். அதனாலே வந்து அவருக்கு உள்ளாரே ஸ்மோக் பண்ணுறாரு. எனக்கு தெரியும்டா நீ என்கிட்ட தான் வருவேன்ட்டு அப்படின்னு அவருக்கு. டே கச்சை என்னெல்லாம் பண்ண வைக்கிறான் கருமம் பிடிச்சதுச்சே, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜங்குகை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு சரி அவன் டியூஷனுக்கு எப்படியும் கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்துட்டு அவன் டியூஷனில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா போகலாம். டே அங்கேயே தான் இருக்காரு. சரி நம்ம டேக்கு தான் சாக்லேட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அம்மாவும் வந்து நம்ம டேக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் அத்தை, நீங்கள் மட்டும்தான் என் மேலே பாசமாக இருக்கீங்க, சோ ஸ்வீட் அத்தை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மில்க் ஷேக்கை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஜேகே வந்து நம்ம டேக்கிட்ட பேசவே இல்லை, கோவமாக இருக்கார். ஸோ அவர் வந்து ரூமுக்கு போயிட்டார், அவரோட ரூமுக்கு. டேக்கா என்ன பேசாமலே போயிட்டான், கோவமாக இருக்கானோ அப்படின்ட்டு ஜேகேவை பற்றி திங்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராபெரி மில்க்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு நம்ம அதுலேயும் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நம்ம டே விடலை. ஸோ ஜேகே ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே வந்து ரூமுக்குள்ளார போய் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு நம்ம டே. அங்கே வந்து நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சரி நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம டே போயிருப்பார். நம்ம ஜங்குக்கா அவர் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்ஸோடு தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பார். டேக்கா ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு பக்கத்தில் போகிறாரு. போய் அப்படியே பேக் ஹேக் பண்ணுறாரு. என்னடா கண்டுக்காமல் போகிற, யார் நான் கண்டுக்கலையா, நீ தானே ரொம்ப வந்து வீராப்போ அப்படியே கோவம் முறுக்கிட்டு போன, இப்போ மட்டும் என்ன இதுக்கு வந்த, போ போ போ, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தள்ளி விட்றாரு. டே என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம ஜேகேவோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பின் பண்ணிட்டு என்னடா என்ன ரொம்ப தான் துள்ளுற அப்படின்ட்டு வந்து நம்ம டே சொல்கிறாரு. யார் துள்ளுற, நீ தானே வந்து கோவமாக போன, என்ன நான் எவ்வளோ பேசினாலும் வந்து நீ பேசாமல் தானே போகிற, இப்போ மட்டும் நான் இதுக்கு வந்தா, போ 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 போய் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை குடி போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே பேசிக்கிட்டு இருக்காரு. டே
நான் கோவமாக இருந்தேன்னா அதுக்கு ரீசன் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து என்ன ரீசனு, என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் ஒரு கிஸ்ஸு கூடடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கொடுத்தியாடா நீ? பெருசாக பேசுகிற. அதெல்லாம் தர முடியாது. நீ கிஸ் கொடுத்தா கிஸ்ஸோடையா நிறுத்துற? உன் கை எங்கெங்கே போகுன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் வந்து நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா? ஆமாண்டா, அப்படி தான்டா பண்ணுவேன். நீ எனக்கு தான்டா, நான் எங்கே வேணாலும் கை வைப்பேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகேவோட அந்த ஆப்ஸு செஸ்டெல்லாம் வந்து அப்படியே ரப் பண்ணுறாரு. ஜேகே வேண்டாம், கையிடு கையிடு மாமா, கையிடு மாமா. முடியாதுடா, என்னடா பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னுட்டே அவ்வளோ இதாக பேசுவார். அப்படியே இங்கே அவர் நெக்கெல்லாம் வந்து அவரோட கிஸ்ஸு கிஸ்ஸாக போகுது. ஜேகேவா மாஃபே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை அப்படி கடிக்கிறாரு. நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம வந்து ஜங்குக்கு வந்து மாஃப் பண்ணக்கூடாது, அவன் லிப்ஸை கடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நல்லாவே தருது. வந்து பார்க்குற நம்ம ஜங்குக்கு, என்னடா சவுண்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ லிப்ஸை கடிச்சா ஒன்று அப்படியே விட்டுருவோன்னு நீ நினச்சியா? எப்படி கத்த விடுவேன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. இதை பாரு, ஒழுங்காக கீழே போ, இப்படிலாம் பண்ணுற நீ அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாகிடும். ஆகட்டும், அதுக்கு என்னப்போ, எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான், அது இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குக்கியை ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம குக்கி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஃப்ரீ பண்ண, ஆனால் முடியல. ரொம்ப ஹாட்டாக டீப்பாக கிஸ்ஸு போகுது, ஒரு 5 to 10 minutes அளவுக்கு கிஸ்ஸு போகுது. அதுக்கப்புறமா தான் பிரேக்கே பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கோட லிப்ஸாக நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. 2 பேருமே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி பேசாத மாமா, இப்போ நீ இப்போவே வந்து நம்ம நம்ஜூன் மாமா கொடுக்குற காசில் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல போய் ஒரு வேலையை பார்க்குற வேலையை பாரு, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசிகிட்ருக்க. எப்படி வந்து நான் என் வீட்டில் வந்து ஒத்துக்க வைக்க முடியும் நீ இப்படி வெட்டியாக சுற்றிட்டே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. டேவோ, என்னடா நீயும் மற்றவங்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பியா? அப்போ உனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கு இல்லை மாமா, ஏன் மாமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் மாமா நீ வந்து நம்ஜூன் மாமாவோட காசுலேயே இருக்க போகிற? இது நான் சரி வராதம்மா, எனக்கு பிடிக்கல மாமா, ஏன் மாமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இப்போ நம்ஜூன் மாமா கொஞ்ச நாள் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபு வந்து சண்டை போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன மாமா பண்ணுவேன்? புரிஞ்சுக்க மாமா, நீ காலேஜ் தான் முடிச்சுட்டே இல்லை மாமா, நீ எத்தனை வருஷத்துக்கு மாமா வீட்லேயே இருக்க போகிற? நீயும் போய் சம்பாதிச்சு ஓரளவுக்கு சேர்த்து வச்சா தானே மாமா நானும் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லைஃப்பை செட்டில் ஆக முடியும். ஏன் மாமா இப்படி பண்ணுற? இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் மாமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா நீயும் மற்றவங்க மாதிரியே வந்து இப்போ பேசி சீன் போடாத, எனக்கு காண்டாகுது, எனக்கு இப்போ எதை பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு நம்ம அங்கேருந்து போய்ட்றாரு. சே, இந்த மாமா இருக்கே சரியான இம்சை, எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறானோ தெரியல. இப்படி வெட்டியவே சுற்றிட்டு இருந்தா நான் எப்படி தான் வந்து இவனெல்லாம் வந்து குடும்பம் நடத்த போகிறனோ சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நம்ம வந்து ஜங்குக்கு சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவர் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதும் இல்லை, பார்க்குறதோ பேசுகிறதோ எதுவும் இல்லை. நம்ம குக்கி கால் பண்ணாலும் எடுக்கிறதே இல்லை, மெசேஜுக்கும் எந்த ஒரு ரீப்ளையும் இல்லை. ஜேகேக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம அட்லீஸ்ட் நேர்லையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை பார்க்க நம்ம குக்கி வந்து அவங்க வீட்டுக்கு தான் போகிறாரு. பட் அந்த சமயத்தில் வந்து அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நம்ம தேவோட பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி எல்லாமே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு வராரு. என்ன அத்தை எங்கே போயிட்டுருக்கீங்க? என்ன எங்கே ரெடியாக வரீங்க? எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து டேயோட அம்மா கிட்டே கேட்குறாங்க. டேவோட அம்மாவும் வந்து ஆமாண்டா, நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போகிறோம், அதான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம்
அப்படின்னு வந்து டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்போ எல்லாருமே போகிறீங்களா? இல்லைடா, டே இங்கே தான் இருப்பான், அவன் வரலையா, அங்கே வந்து தேவையில்லாமல் எல்லாம் கேள்வியாக கேட்டு தள்ளுவாங்க, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் சார், அதனால் அவன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே பேசிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. டே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கேம் ரூமில் உட்காந்து கேம் விளையாடிட்டு தான் இருக்கார். நம்ம குக்கி தான் வந்து போய் டோரை நாக் பண்ணுறாரு. மாமா மாமா டோரை ஓப்பன் பண்ணு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காரு. டேவா அவர் ஹெட்செட் போட்டுருக்கிறதுனால வந்து அவருக்கு கேட்கல. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டோரை ஓப்பன் பண்ணால் அது லாக்கில் இல்லை. சரி டோரையும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகிறாரு. உள்ளார போனால் வந்து டே வந்து கேம் விளையாடிட்டுருக்காரு, வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்காரு. அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்காரு. நம்ம குக்கி வந்ததும் தெரில, கூப்பிடுறதும் அவருக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஹெட்செட் போட்டு கேமு அந்த இது போயிட்டுருக்கு. அங்கே ரொம்ப வந்து வின் பண்ண போகிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம குக்கி டேவை வந்து உலுக்கி விட்டுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து வின் பண்ண போகிற கேமை டே வந்து லூஸ் பண்ணிடுறாரு. செம்ம காண்டாய் திரும்பி பார்த்தா குக்கி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக டேவை பார்த்துட்ருக்காரு. டேக்கா செம்ம காண்டு ஹெட்செட் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு வந்து செம்ம கோவத்தில் என்ன ஆகுது, பலார்னு வந்து டேவை வந்து ஜங்குக்கு அடிச்சிட்டாரு. ஜங்குக்கா செம்ம ஷாக்கு, டேக்கு அதை விட ஷாக்கு. ஐயோ கோவத்தில் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. டேடி குக்கி நான் வேணுன்ட்டே பண்ணலடா, சாரிடா மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து நம்ம ஜங்குக்கோட சிக்ஸை வந்து கட் பண்ண போகிறாரு டே. ஆனால் வந்து ஜங்குக்கு என்ன ஆகுதுன்னா அவர் வந்து பின்னாடியே போகிறாரு. அழுதுகிட்டே அப்படியே வந்து கண்ணுலேருந்து டிஎஸ் அப்படியே வழியுது. டே நான் வேணுன்ட்டு பண்ணலடா, சாரிடா ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன்டா, சாரிடா டே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு பின்னாடி போயிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன ஆகுதுன்னா அவர் வீட்டை விட்டு அழுதுகிட்டே ஓடிட்டார். ஐயோ என்ன வேலைடா பண்ணிட்டு போச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதாக மாட்டானே. ஐயோ போச்சு சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம வந்து அகெயின் கேம் விளையாட்டு அவனை போய் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் வந்து கேமை வந்து விளையாடிட்டு லூஸ் பண்ணி கேமை வின் பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஜங்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரூமில் உட்காந்து அழுன்னு அழுகுறாரு. அடித்ததில் வந்து அப்படியே அந்த சீக்ஸே வந்து ரெட்டிஷாக அப்படியே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து கோவத்தில் அடிச்சிருப்பார். ஜங்குக்கு ரொம்பவே அவர் ஆல்ரெடி வந்து எந்த ஒரு வந்து காலு மெசேஜ் எதுக்குமே ஒரு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹர்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் அடித்ததா உங்களுக்கு இன்னமும் வந்து ஹர்ட்டாக இருக்குது. ஜங்குக்கா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அலறாரு. தேவை பார்க்க போகிறோன்னு தான் வந்து ஜங்குக்கு போயிருப்பாரா. ஸோ அவன் ஏன் இப்படி அழுதுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் தெரில, அவங்க அப்பாவுக்கும் தெரில. ஏன் இவன் இப்படி அழுதுட்டு ஓடி வரான், கீழே தான் விழுந்துட்டானோ, இல்லையே கீழே விழுந்தா கூட இவெல்லாம் அழ மாட்டானே, ஏன் இப்படி அழறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு வர நாக் பண்ணுறாங்க. டேய் ஜங்குக் என்னடா ஆச்சு, ஏன்டா அழகிற, என்னடா ஆச்சு, தேவை பார்க்குறேன்னு தானடா போனேன், என்னடா ஆச்சு சொல்கிறா, அவன் எதாவது பண்ணிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கும் உள்ளே இருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை தனியாக விடுங்க, நான் தனியாக இருக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து ஜங்கு கலராரு. டே என்னடா ஆச்சு சொல்கிறா, எதாக இருந்தாலும் நான் அப்பா அம்மா பார்த்துக்குறோண்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லலை. நான் தான் சொல்கிறேன்ல நான் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, போங்க இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திடுறாரு. அவங்களும் வந்து சரி இப்போ கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நைட்டும் ஆகுது. ஜங்குக்கு வந்து சாப்பிடவே வரல. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து ரூமுக்கே போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு வச்சுட்டு அவங்க வந்துடுறாங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசலை. அவர் வந்து ஃபேஸை வந்து பார்த்துடக்கூடாது, பார்த்தா அடிச்சது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸையும் காமிக்கல. அவர் திரும்பியே தான் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு வந்து அவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது, சாப்பிடவே இல்லை. நைட்டும் ஆயிடுது. அவங்க அப்பா அம்மா போய் தூங்கிடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம விண்டோ வழியாக வந்து உலர குச்சி வராரு. குக்கி செல்லம் தோ பாரு நான் மாமா வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி
வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளோ கிட்ட வந்து பேசிட்டே வந்து உள்ளார வராரு. ஆனால் ஜங்குக்கா ஒரு டேவோட வாய்ஸ் கேட்டதும் அவருக்கு இன்னமும் அழுக வந்துடுது. சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காரு. பெட்ஷீட்குள்ளார அவர் பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு தான் அழுதுட்டு இருந்திருப்பாரு. டே வந்து பக்கத்தில் தான் உட்காடுறாரு. அது நல்லாவே நம்ம குக்கி தெரியுது. குக்கி செல்லம் பாத்தியா நான் அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச பனானா மில்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, எந்திரியே குடி, உனக்கு பிடிக்கும்ல, எந்திரி எந்திரி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்ஷீட்டை விளக்குறாரு. விளக்கி பார்த்தா அந்த அடி கொடுத்த அந்த சீக்ஸ் தான் நல்லா தெரியுது ரெட்டிஷாக. அந்த அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படி பதிஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. டேக்கா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ் வருது. சொல்லும் எந்திரிடா மாமா சாரிடா, ஏதோ ஒரு கோவத்தில் டக்குன்னு கையை நீட்டிட்டேன்டா, தப்பு தான்டா மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டே பேசுகிறாரு. ஆனால் குக்கி எதுவுமே கண்டுக்கல. அவர் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் வந்து டே பார்க்குறாரு. டே செல்லம் மாமா சாரிடா சாரிடா வேணும்ட்டே பண்ணாடா, இன்னும் மன்னிச்சிட்ற பாரு, உனக்கு பிடிச்சதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எந்திரி வா குடி பார்க்கலாம், இது நீ குடிச்சிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு டே கூட அப்படியே அவ்வளோ கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம டே ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கல. இப்போ மட்டும் இதுக்கு வந்த போ, அதான் அடிச்சிட்டல என்ன நீ, நான் வேண்டாம் தானே உனக்கு, அதனால தானே நீ என்ன அடிச்சிட்ட, போ நீ எனக்கு வேண்டாம் போ. அழுதுகிட்டே இருக்காரு ஜேகே. அப்படிலாம் இல்லை சொல்லும், மாமா தப்பு தான் பண்ண வேணா, நீ கூட என்ன அடிச்சிரு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ என்ன எத்தனை அடி வேணாலும் அடிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து டேவுக்கும் ஜங்குக்கும் வந்து டேவை பிடிச்சி நல்லா அடின்னு அடிக்கிறாங்க. டேவா ஐயோ அடிக்கிட்டோம், வேறு வழி இல்லை, தாங்கித்தான் ஆகணும், லைஃப் லாங் இந்த அடியை வாங்கித்தானே ஆகணும், அடி வாங்க வேண்டியதான். டேங்க உன் நிலமா இப்படி ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்லேயே வந்து யோசிக்கிறாரு. நல்லா வந்து அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நம்ம பன்னிக்குட்டி காம் ஆகுது. அதான் எல்லாம் அடிச்சுட்டு முடிச்சுட்டுல, இந்த சொல்லம் இந்த குடி, உனக்கு எனர்ஜி வேணும்ல, என்ன அப்பப்போ அடிக்கிறதுக்கு உனக்கு எனர்ஜி வேணும்ல, இந்த குடி என் செல்லம்ல, இந்த குடி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜங்குக்கு வந்து அந்த பனானா மில்கை ஃபீட் பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து அதை குடிக்கிறாரு. போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டே வந்து அகெயின் வந்து நம்ம குக்கி கிட்ட சாரி கேட்குறாரு. டே மன்னிச்சிட்றா, சாரிடா நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக கோவமாலாம் இருக்காதடா, நான் ஏதோ ஒரு கோவத்தில் டக்குன்னு கையை நீட்டிட்டேன்டா, என்ன மன்னிச்சிட்றா, என் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அடித்த சிக்ஸை வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போதும் நிறுத்து, அதான் வேண்டான்றதுனால தானே, அப்படிலாம் இல்லை சொல்லும், மாமா சாரிடா வேணும்ன்ட்டே பண்ணலடா, உனக்கு அந்த கேமு தானே இம்பார்ட்டண்ட்டாக போச்சு, அதனால தானே வந்து இப்படி பண்ணேன், உனக்கு அந்த கேம் தானே முக்கியம், என்னை விட அந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல உனக்கு, போய் அது கூடவே இரு, அது கூடவே குடும்பம் நடத்து, நான்லாம் எதுக்கு உனக்கு, போ அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், அதை ஒத்துக்கிறேடே, சாரிடா நான் மன்னிச்சிட்றா ப்ளீஸ்டா என் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷிங் செஷையாக ஆகுது. அப்படியே வந்து அவர் வந்து அந்த கிஸ் அப்படியே கொஞ்சமாக வந்து கீழே இறங்குது. ஜேகேக்கா புரிஞ்சிருச்சு, இவன் வந்து சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேவை தள்ளி விட்டுறாரு. இதை பார், அங்கேயே இருந்துரு, கிட்ட வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி சொல்கிறாரு. சரி நான் ஒன்று எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை மன்னிச்சிரு, நான் தான் இவ்வளோ சாரி கேட்குறல, சாரி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த ஒரு தடவை தான் நான் உன்னை மன்னிப்பேன், அகெயின் வந்து நீ திரும்பி இதை பண்ணுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான், மொத்தமாக எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன், நீ யாரோ நான் யாரோன்ற நிலைமைக்கு வந்துடும், பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம குக்கி வார்னிங் கொடுக்குறாரு. சரி கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன், என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. குக்கியும் வந்து சைஷையாக சிரிக்கிறாரு. அச்சோடா இந்த குக்கிக்கு சைஷையெல்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கு. அண்ட் இதுதான் வந்து நம்ம விஐபி மாமாவோட எஃப்எஃப்ஆ ஒன் சாட்டான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எஃப்எஃப்ஆ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதை நம்ம எஃப்எஃப்ஆ கொண்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.